11 நாள் படுத்த படுக்கையா சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னோட சாவுக்கு காரணம் தன்னோட காதலி தான் சொல்லாமே ஒருத்தர் இறந்து போயிருக்கான். இவன் எப்படி இறந்தான், இவன் இந்த பொண்ணுக்கு ஏன் தூக்கு தண்டனை கொடுத்தாங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஷாரோங்கிற பையன் வந்து எந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளா. இந்த பொண்ணோட பேரு கிரீஷ்மா. இந்த பொண்ணு எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாடுல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அதாவது தமிழ்நாடு பார்டர். சரிங்களா, தமிழ்நாடு கேரளா பார்டர். ரெண்டு பேர் வீடும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த பொண்ணு அந்த பையனை மீட் பண்ணுறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் கேப் தான் ஆகும். ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க சீரியஸாகவே. ஆனால் இந்த லவ் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே. ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. அலைன்ஸ் பார்த்த மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேனாக இருக்காரு. இது வந்து அந்த பொண்ணுக்கு தெரிய வந்து இந்த மாதிரி வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க தெரிஞ்சோடனே இந்த பொண்ணுக்கு சமாதானம் தான் போல. அதனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. சரிங்களா, இந்த வீட்டில் பார்க்குற பையனை பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த ஷாரோனுங்கிற பையனை கொள்றதுக்கு இந்த கிருஷ்ணகிற பொண்ணு திட்டமிட்டது. சரிங்களா, இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணால் விருப்பம் இல்லை. ஆனால் ஷாரோனுக்கு கிருஷ்ணா கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையிலே இருக்கான். அந்த பொண்ணு அடிக்கடி சொல்கிறான், நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அடிக்கடி சொல்கிறான். ஆனால் அது கிருஷ்ணாவுக்கு ஏற்றுக்க மனசில் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஷாரோனை கலட்டி விட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த நம்ம வீட்டில் பார்க்குற பையனை நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஷாரோனை வந்து கழட்டி விடுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் வந்து பின்னாடியே வர்றான். லவ் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கான். அப்படிங்கிறப்ப அவ்வளோ ஈஸியாக கழட்டி விட முடியாது. ரெண்டாவது, சேர்ந்து நெருக்கமாக எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ லவ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நெருக்கமாக ஃபோட்டோ எடுக்கிறது வாஸ்தவம் தான். அப்போ அதே மாதிரி இந்த நெருக்கமாக எடுத்த ஃபோட்டோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஷாரோன்ட்ட இருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோஸும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. திடீர்னு நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கூட திரும்ப நாளைக்கு வந்து நம்ம மிரட்ட மாட்டாங்க என்ன விஷயம் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் உன்னை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா இவன் நம்ம நாட்டில் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டான், நம்ம உன்னை எப்படியாவது சீக்கிரட்டாக கொலை பண்ணிடுவோன்ற ஒரு பிளானிங்க்கு வர்றாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வந்து எப்படி கொலை செய்யணும், எப்படி வந்து ஈஸியாக கொலை பண்ணுறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமன்னு சொல்லிட்டு கூகுள், யூடியூப் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் தேடி பார்க்குறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் அதில் வந்து அவங்க என்ன விஷயம் கற்றுக்குறாங்கன்னா, பேராசிட்டமால் டேப்லெட் பார்த்தீங்களா, நம்ம காய்ச்சலுக்காக போடுறது, அந்த டேப்லெட்டை ஒரு அளவுக்கு மேலே போட்டாங்க அப்படின்னா அவங்க மயக்க நிலையை அடைஞ்சிருவாங்க, சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறாங்க. தண்ணி குடிக்கிற தண்ணியில் ஒரு 40க்கு மேலே மாத்திரைகளை போட்டு ஷாரோன்ட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஷாரோன் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி கசப்பாக இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாரு. சரிங்களா, அப்போ கூட கிருஷ்ணா மேலே ஷாரோனுக்கு டவுட் இல்லை. ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா இவன் என்ன எதிர்த்து பிடிச்சிட்டானே அப்படின்ட்டு ரெண்டாவது டைம் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுதான் இந்த மேங்கோ ஜூஸ் சேலஞ்ச். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து செல்ஃபி மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி வந்து அவங்க மேங்கோ ஜூஸ் பாட்டில் வச்சுட்டு மூடி திறந்து ஏதோ மிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும் நமக்கு. அந்த வீடியோ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கலந்தது தான். அதாவது அதுலேயும் வந்து நிறையா மருந்து கலந்து கொடுத்ததுனால டவுட் வராதுல்ல, டவுட் வராது. ஏன்னா மேங்கோ ஜூஸ் வந்து இனிப்பாக இருக்கும், இது கலந்தோன்னா ஒரு டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் வந்து இதை சீக்கிரமாக குடிக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் ஷாரோன்ட்ட வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்ணுறாங்க. நான் அப்போ கூட அதை எதுவும் யோசிக்கல அவர். சரி வா கொடு, நான் குடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி குடிக்கிறாரு. அப்பவும் அந்த மேங்கோ ஜூஸில் வந்து டேஸ்ட் வித்தியாசமாக வரவும், இல்லை எனக்கு ஒரு மாதிரி இது ஏதோ கெட்டு போகிற மாதிரி எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாரு. இந்த ஜூஸ் நல்லா கெட்டு போச்சோன்ட்டு அவாய்ட் பண்ணிடுறாரு. அப்போ கூட தன்னோட காதலி மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தாரு ஷாரோ. சரிங்களா, இப்போ இவ்வளோ பிரச்சனை போயிருச்சு. கிருஷ்ணாவுக்கு ரொம்ப குழப்பம். என்னடா அவன் எதை கொடுத்தாலும் சாக மாட்டான், எப்படா கொலை பண்ணுறதுன்ட்டு ஒரு இதாக இருந்துச்சு. ரெண்டாவது, நாள் நெருங்கிருச்சு. இப்போ வீட்டில் வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு டேட் நெருங்கிருச்சு. வீட்டில் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில, எப்படி பேசுறது இல்லை. வீட்லேயும் விஷயம் தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறது, அந்த பையனுக்கு பின்னாடியே வர்றது, அந்த பையன் கழட்டி விட முடியல, அந்த பையனும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவனை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தெரில. அப்போ ஒரே ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னன்னா, நீ ஷாரோனை வீட்டுக்கு கூப்பிடு, நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த கிருஷ்ணகிற பொண்ணு வந்து ஷாரோனை எப்படி கூப்பிட்றாங்கன்னா, வீட்டில் நான் இருக்கேன், நான் தனியாக தான் இருக்கேன், நீ வா நம்ம மீட் பண்ணுவோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிசிக்கலி ஒன்றா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு புரிய நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டு ஷாரோனும் வீட்டுக்கு வந்துட்டான். சரிங்களா, இப்போது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஷாரோன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கஷாயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஷாயத்தை வந்து ஷாரோன்ட்ட கொடுக்குறாங்க. அந்த கஷாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த வயலில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு லிக்விட் வயலில் வந்து பூச்சி மருந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த பூச்சி மருந்தை வந்து அந்த
கஷாயத்தில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க சாரோனுக்கு. சாரோனுக்கு அந்த விஷயம் தெரியாது. இப்போ கஷாயம் வந்து கசப்பாக தான் இருக்கும், சரிங்களா? அப்போது இந்த பூச்சி மருந்து கலந்தது இந்த கஷாயத்தோட மிக்ஸ் பண்ணாலும் கசப்பு வந்து கசப்பு தான். ஸோ அதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, விஷம் இருக்கா இல்லையான்றது. அப்போது சாரன் என்ன செய்கிறாருன்னா அதையும் வாங்கி குடிச்சிடாரு, சரிங்களா? அதை வாங்கி குடிச்சு நம்பி குடிச்சிடாரு. கிருஷ்ண நம்பி குடிச்சு தான் குடிச்சிடாரு. அவர் வந்து இந்த பொண்ணு நம்மளை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுதுன்றலாம் அதை வந்து யோசிக்கவே இல்லை ஷாருக். ஆனால் இந்த பொண்ணு அதை ட்ரை பண்ணி கொடுத்துருச்சு. அவரும் வாங்கி குடிச்சிட்டாரு. குடிச்ச கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி, வாமிட் வர மாதிரி, ரொம்ப நேரம் ஒரு மாதிரி இருந்திருக்கு. என்னாச்சுன்னு சொல்லி இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, அது ஏதோ கெட்டு போன மாதிரி இருந்திருக்கு, அதனால தான் இந்த மாதிரி ஆகிட்டு போகலன்னு சொல்லிட்டு அப்போ கூட என்ன செஞ்சிட்டாருன்னா சரி பழம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டார். இந்த பொண்ணு அப்போ கூட ஒரு மனசு வரலை, ஐயோ நம்ம விஷத்தை கொடுத்துட்டோம் இந்த மாதிரி பண்ணதுன்றானே. அப்போ கூட ஒரு மனசு வந்து சரிவா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம்னு சேர்த்துருந்தா கூட அந்த பையனை ஈஸியாக காப்பாற்றிருக்கலாம். அப்போது அந்த பையனை எங்கே ஹாஸ்பிட்டல் போக விடலை, வீட்லேயே ஒன்று சொல்லிட்டு அந்த பையனை வீட்லேயே வச்சுட்டு கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போக விடாமல் பண்ணிட்டு ரொம்ப அன்கண்டிஷனலாக போகும்போது அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவனை போய் அவன்கிட்ட சேர்ந்துருக்கான். சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, டேய் என்னடா ஆச்சு, என்னடா சாப்பிட்டா, எதிராக சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கூட வந்து இல்லை கிருஷ்ணா வீட்டில் வந்து வீட்டுக்கு போனோம், பேசிகிட்டு இருந்தோம், அப்போ இந்த மாதிரி கசாயம் குடிச்சா அதை குடிச்சா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கானே தவிர என்னாச்சு தெரியல, எனக்கு கிருஷ்ணா மேலே சந்தேகமாக இருக்குது, எனக்கு எது விஷயத்தை கொடுத்துட்டாலான்னு தெரியலன்னு சொல்லலை, சரிங்களா? அந்த அளவுக்கு அவன் மேலே அவ்வளோ உயிராக இருந்திருக்காரு ஷாருக். அப்போ வாங்கி குடிச்சிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்கல்ல இந்த மாதிரி என்னடா செஞ்சு எதிராக செஞ்சுன்னு கேட்கும்போது அதை பற்றி வாயை துறக்கல. இல்லை நான் ஒரு கசாயம் வாங்கி குடித்தேன் அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைடா, எனக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்கும் போலன்ட்டு அப்போ கூட மலிப்பிட்டு விட்டார். 11 நாள் கடைசி 11 நாள் வரைக்கும் அவருக்கு வந்து உயிர் எப்போ வேணாலும் போகலாம், அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கார். அந்த கண்டிஷனில் கூட வந்து தன்னோட காதலியே காட்டி கொடுக்கல. தன் காதலி தான் காரணம், என் காதலி தான் எனக்கு விஷயம் வச்சு கொடுத்துட்டு போகலான்னு சந்தேகமாக இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட அப்படி சொல்லியிருந்தாருன்னா அந்த நிமிஷமே அவரோட காதல் வந்து போயிருந்திருக்கான். அப்போ கூட நம்பினார். பட் இந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மனசு சுத்தமாக இல்லை, கொஞ்சம் கூட ஒரு ஈபு இறக்குமே இல்லாமல் அந்த பையனை கொண்டிருக்காங்க. அவரும் இறந்துட்டார். இப்போ இறந்ததுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து விசாரணை கையில் எடுக்கிறாங்க. என்னடா எப்படி இந்த பையன் இறந்து போனா, என்னாச்சு ஏதான்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த அவரோட ஃபோனை வாங்கி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வீட்டுக்கு போனது வந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க அந்த மாதிரி கடைசியாக ஒரு கசாயம் ஒன்று கொடுத்தாங்களாம், அதை குடிச்சதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஏதோ ஆயிருக்கான்னு சொன்ன உடனே அப்போ கூட போலீஸ் தான் அதை டவுட் எடுக்கிறாங்க. அதோட அந்த பொண்ணை நேராக விசாரிக்கன்னு போகும்போது அதுக்குள்ளே அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த வீட்டு ஃப்ளோர் கிளீனிங்லாம் வச்சுட்டு போகலாம் லிக்விட், அந்த லிக்விட் எடுத்து குடிச்சு அவங்களும் தற்கொலைக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணை விசாரணை பண்ணும்போது என்னம்மா நீ ஏமா தற்கொலைக்கு போனால் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ஓப்பனாக ஒத்துக்குச்சு, ஆமாம் நான் தான் ஷாரோனை கொலை பண்ணேன் அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்குச்சு, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்குச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கப்புறம் ஓப்பனாக ஒத்துக்குச்சு அந்த பொண்ணு. அப்புறம் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. இதில் யாராருக்கெல்லாம் சம்மந்தம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதில் அவங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணோட மாமாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. 2 பேர், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அந்த பையனை கொலை பண்ண திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விசாரணை போய்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வெயிலில் வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த இஷ்யூ போயிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விசாரணை இந்த விசாரணை கையில் எடுத்த நீதிமன்றம் என்ன நடந்தது எது நடந்தது விசாரிக்கும் போது இந்த பொண்ணு இறக்கமே இல்லாமல் இந்த பையனை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் பேர் என்ன திரும்ப டெவிலா நமக்கு என்னன்னு தெரியும், சாத்தான். இந்த பொண்ணை சாத்தான்னு பச்சை ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு பொண்ணு அவன் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கா அவனை சாகடிக்கணும்னு, அதில் அவன் தப்பிச்சிட்டான். 2ஆம் டைமும் ட்ரை பண்ணியிருக்கான், அதுலேயும் அவன் தப்பிச்சிட்டான். ஆனால் 3ஆம் டைமும் அந்த பையனை கொலை பண்ண திட்டமிடிக்கிறான்னா இவன் வந்து மனுஷியே கிடையாது, ஒரு சாத்தான்னு சொல்லிட்டு பொண்ணு அப்படி விட்டுறக்கூடாது, இந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை. அந்த பையன் எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணாங்கிறது உங்களுக்கு இதுலேருந்தே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணியிருப்பான், சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பனாக எதுவுமே சொல்லாமல் இப்போ வரைக்கும் சொல்ல கிடையாது, சொல்லாமல் தான் செத்து போயிருக்கான். ஆனால் இந்த பொண்ணு ஈவே இறக்காமே இல்லாமல் நம்ம லவ் பண்ண பையன் சரி ஒருவேளை இந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா கூட அவாய்ட் பண்ணியிருந்துக்கலாம், விட்டுரு நீ எனக்கு பிடிக்கல, நான் அந்த மாதிரி அப்பா அம்மா சொல்கிறேன் பையன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ வேறு இடத்துல பார்த்துக்கோ, என்னை விட்டு ஒதுங்கி போயிருன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பொண்ணு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் நிறைய பேசி பார்த்தேன், அவன் வந்து நான் மிரட்டுவேன்னு சொல்கிறான்ட்டு சொல்கிறாங்க.
அதனால தான் நான் கொலை பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து கோர்ட்டில் ஏற்றுக்கல. இதெல்லாம் நாங்கள் ஒரு இதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த பொண்ணை தூக்குத்தலிலேருந்து காப்பாற்றுறதுக்கு நீ உங்கள் தரப்புல எதுவும் கோரிக்கைகள் இருக்கா எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வீட்டு சைடு என்ன அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எனக்கு வந்து தண்டனை கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கெஞ்சி கதை இருக்குது. ஆனால் கோர்ட்டில் வந்து இல்லை இதையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இது ஒரே பொண்ணு, எங்களை எப்படியாவது இந்த பொண்ணு எப்படியா விட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்பயும் கெஞ்சுறாங்க. அப்பவும் வந்து கோர்ட்டில் இல்லை இது வந்து மிகப்பெரிய தப்பு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு இதையும் ஏற்றுக்காம அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் அவங்க மாமாவுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கும் ஏதோ தண்டனை கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. அதில் அந்த பொண்ணு மேலே அதிகமான தவறுகள் இருக்குது. அதனால் அந்த பொண்ணை வந்து தூக்கு தண்டனை கொடுத்தது சரிதான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே, அதுக்கு ஏன் இவ்வளோ தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்கவுங்கள இது. ஆனால் சட்டம் தன் கடமை செய்கிற மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க. நீதி தான் வெல்லுங்கிறதை நிரூபிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.